ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் பதிவு பண்ணக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் selling, for promotion, promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான தார் ரோட் டச்சு, அதுவும் நல்ல ஃப்ரண்டேஜோடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் புஞ்சை நிலந்தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, பஸ் போர் ரூட்லேயே இருக்கா, கிணறு சர்வீஸு போர் இருக்கா, வில்லேஜுக்கு நியர்பையில் இருக்கா, சிங்கிள் ஓனரா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான, அதுவும் பஸ் போர் ரூட்லேயே நல்ல தார் ரோட் ஃப்ரண்டேஜோட ஒரு அருமையான சூப்பரான நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரே பவுண்ட்ரியாக வேணும், அதுவும் 10 ஏக்கர் ஒரே பவுண்ட்ரியாக ஒரே சதுரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏரியாவாக வந்து எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா தாம்பரத்துலேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில், ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. 1.25 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. நல்லா பார்க்குறதுக்கு மண் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் புழுதி ஓட்டி வச்சுருக்காங்க. டிராக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா புழுதி ஓட்டி இப்போ தான் வச்சுருக்காங்க. நல்ல சூப்பரான மண்ணுங்க, ரெட் சாயிலான மண். டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா பரப்பளவு வந்து 10 ஏக்கர் இருக்குங்க. ஸோ ஒரே ஸ்கொயர் தான் லேண்டு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து உழுது வச்சுருக்காங்க. இப்போ பயிர் பண்ண போகிறாங்க, அதுக்காக தான் உழுது வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் வாங்கினா கூட ஒரு நல்ல சூப்பராக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு, நீங்கள் பண்ணை நிலமாக அமைச்சு ஃபென்சிங் போட்டு ஒரு வீடு கட்டி எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. தார் ரோடு முகப்பு, தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 அடி வருங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு, பொது ரோடு, அதுவும் வந்து பஸ் போர் ரூட்டுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டு உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான தார் ரோட் டச்சில் தான் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சரு. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் லேண்டு பார்த்துட்டு எனக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அப்பயே கூட கால் பண்ணி ஓனர்கிட்ட தரேன். நீங்களே கூட டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. மண் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது, போரும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கிணறு வித் போரோடு கேட்டிருந்தீங்க. அதுவும் சர்வீஸோட கிணறு, போரு, சர்வீஸு எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னா நல்ல ஒரு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்கிறதுனால இந்த லேண்டை வந்து நீங்கள் 2ஆக கூட பிரித்து 2ஆக ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 85 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாங்க. 3/4 மணி நேரத்தில் செங்கல்பேட்டிலேருந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 20 to 25 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த லாஸ்ட்டு பவுண்ட்ரி வரைக்கும் தாங்க நம்மளது வரும். அப்படியே ஜூம் பண்ணி கையில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட லேண்டு தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸ்க்கும் அந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 2.5 கிலோமீட்டர்லேயே உங்கள் ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. நம்ம
நம்ம NH GST நூறடி பைபாஸ்க்கும் திருச்சி டு NH பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சென்னை டு திருச்சி GST NH பைபாஸ்லேருந்து இந்த சைட்டுக்கு வந்து 13 கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாங்க. ஸோ GST பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 13 to 14 கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய டவுனு சிட்டி பஜார் இருக்குங்க. அந்த சிட்டியிலேருந்து இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் 2 கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாம். அந்த டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம் எல்லாமே இருக்குங்க. பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு பெரிய டவுன் உங்களுக்கு. நம்ம லேண்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் தாங்க வரும். நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனம் தாலுக்காவில் தாங்க வரும். பட் ஆனால் நம்ம மேல்மருவத்தூர் டு திண்டிவனத்துலேருந்து ஈஸியாக அந்த லேண்டுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிடலாங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா மேல்மருவத்தூர் வழி வந்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து இந்த லேண்டுக்கு வந்துடலாம். நீங்கள் திண்டிவனம் போகணும்னு தேவையில்லை. மேல்மருவத்தூர்லேருந்து ஈஸியாக அந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் வந்துடலாங்க. கண்டிப்பாக பாருங்கள், யாரெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை வந்து பண்ணை நிலமாக தோப்பாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, ஸோ அது மாதிரி நீங்கள் தோப்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாங்க, விவசாயம் பண்ணிக்கலாம். மண் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பரான மண், ரெட் சாயிலான மண். ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 25,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது நெகஷியபிள் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 24, ஒரு 23 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டி முடிச்சிக்கிறேன், நான் வந்து அக்ரிமெண்ட்லாம் போட மாட்டேன், எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் ஒரே பேமெண்ட்டாக கட்டிடுறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 23 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இல்லை இந்த ப்ரைஸில் இருந்து இன்னும் கூட கம்மியாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறோம். பார்த்துட்டு ஓகேனா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்ட பேசுகிறப்ப என்னால் உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி உங்களுக்கு பெஸ்ட்டாக வாங்கி தரேங்க. பட் ஆனால் ஓனர் வந்து 25 சொல்லி 24 வந்து ஃபைனலாக சொல்கிறாரு. நீங்கள் பண்ணுற பேமெண்ட் மெத்தடை பொறுத்து பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பாருங்கள், சூப்பரான லேண்டு, சூப்பரான மண், தார் ரோட் டச்சிலே இருக்குது. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டர் தாங்க வரும். 200 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. பஸ் பர் ரூட்டு, தார் ரோட் டச்சு, கிணறு, போர் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ரெட் சாயிலான மண். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரே பவுண்ட்ரியாக 10 ஏக்கர் வந்து ரெட் சாயில் மண் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இந்த லேண்டில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஒன்று மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கூட மைனஸ் பாயிண்டில் வராது. பட் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன். 1-2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாறை கல் இருந்தது, அதையும் எடுத்துட்டாங்க. ஸோ 1-2 இடத்துல மட்டும் சின்ன சின்ன பாறை கல் இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. இப்போ எடுத்துகிட்டு எல்லாம் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லைங்க. சின்ன சின்ன கல் தான் இருந்தது, ரொம்ப பெரிய கல்லாம் இல்லை. ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் கல் இருந்தது, அதுவும் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக ஃபென்சிங் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரான லேண்டு. என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கால் பண்ணிடுறேங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணிடுறேன். மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் டிரைவிங்கில் இருப்பேன், அதனால தான் கால் எடுக்க முடியாமல் போகும். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ